சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு தற்போது முதலமைச்சர் வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் அந்த கட்டடத்தை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். கட்டிடத்தை இப்போது திறந்து வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வட பகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும், அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு டைடல் பூங்காவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் பூங்கா கட்டிடத்தை இப்போது திறந்து வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் 2024 விழுப்புரத்தில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டது. 2024 செப்டம்பர் மாதத்தில் தஞ்சாவூரில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டது. 2024 பிப்ரவரியில் சேலத்தில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எந்தெந்த பகுதியில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பிப்ரவரி மாதத்தில் சேலத்தில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பார்க் எப்படி உருவானது என்பது தொடர்பான காட்சி படங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 21 தளங்களுடன் 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் டைடல் பார்க் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. நவீன தொலைத்தொடர்பு வசதிகள், தடையற்ற உயர் அழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி வசதிகள், மின் தூக்கி வசதிகள், சுகாதார வசதிகள், தீ பாதுகாப்பு மற்றும் கட்டிட மேலாண்மை வசதிகள், சிசிடிவி வசதிகள், 24 மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள், உணவு மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளும் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 6000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையிலும் பசுமை கட்டிடம் வழிமுறைகளின்படியும் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் அனைத்தும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பூங்காவின் மினியேச்சர் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. டைடல் பார்க் மினியேச்சரின் சிறப்புகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. பட்டாபிராமில் இந்த புதிய டைடல் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டின் வட பகுதியை சார்ந்த குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அம்மாவட்டங்களின் சமூக பொருளாதார நிலையும் மேம்படுத்தப்பட இருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லாம் என திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பட்டாபிராமில் அமைந்திருக்கக்கூடிய டைடல் பூங்காவை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அதற்கான விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் நல்லரசு நடத்தி வளமான தமிழகம் நலமான தமிழகம் அமைக்க $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக்கிய பொருளாதார மேதை, துபாய், அமெரிக்கா என பல நாடுகளுக்கு சென்று கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் முன்னணி நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட ஆற்றல்மிகு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், இந்த டைடல் பார்க்கினுடைய முக்கியத்துவம் என்ன? இதன் மூலமாக என்னென்ன பலன்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது? அபிநயா, குறிப்பாக வட சென்னை பகுதியை உள்ளடக்கிய பெரும்பாலான பணியாளர்கள் நேரடியாக இந்த டைடல் பார்க் மூலமாக வேலைக்கு வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே சென்னை தரமணையில்
டைடன் பார்க் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில பல்வேறு MNC நிறுவனங்கள் இங்கு பணியாளர்களை தேர்வு செய்து நேரடியாக ஏராளமானவர்கள் இங்க பயன்படுத்தி வராங்க. அந்த அடிப்படையில ஆவடி, அம்பத்தூர், இதே போல வட சென்னை, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளிலிருந்து பணிக்கு வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில இந்த புதிய தொழில்நுட்ப பூங்கா அமைவதற்கு. எனவே இதன் மூலமாக நேரடியாக பொதுமக்கள் அந்த பகுதியில் பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாம இந்த பட்டாபிராம் டைடல் பூங்காவை பொறுத்தவரை நெடுஞ்சாலைக்கு மிக அருகிலே இருக்கிறது. அதே போல பட்டாபிராம் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் இருப்பதால் டிரான்ஸ்போர்டேஷனை பொறுத்தவரை ரொம்ப எளிதான ஒரு வகையில இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில 21 தளங்களுடன் பல்வேறு பெரிய நிறுவனங்கள் ஆர்வமாக தங்களுடைய நிறுவனங்களை இந்த புதிய டைடல் பார்க்ல தொடங்க ஆர்வம் தெரிவித்திருக்கிறாங்க. இருப்பினும் அரசு அந்த நிறுவனங்களை ஆய்வு செய்த பிறகுதான் அதற்கான அனுமதியை வழங்குறாங்க. எனவே இது நேரடியாக இங்க வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மூலமாக மறைமுகமாகவும் இந்த பகுதியில வேலைவாய்ப்பு இதன் மூலமாக இந்த புதிய டைடல் பூங்கா மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் மறைமுக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இந்த பகுதி அடுத்த சில ஆண்டுகள்ல அதிக அளவுல வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2000ஆவது ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாட்டில் அப்போதைய திமுக அரசு முதல் முறையாக டைடல் பார்க்கை சென்னை தரமணியில தொடங்கி வைத்தாங்க. அதற்கு பிறகு தற்போது திமுக அரசு இந்த முறை வட சென்னை உள்ளடக்கிய ஒரு இன்டகிரேட்டட் வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஆவடியில குறிப்பாக பட்டாபிராம்ல திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அப்படின்னாலும் கூட சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறது. எனவே விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.